ஹே காய்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் விட்டுருந்தோம் ஒரு 4 வெரைட்டிஸ். அதில் வந்து ஒரு 2 வெரைட்டி வந்து நிறையவே குட்டி போட்டிருக்கு. அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்ட் 2வாக போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டது அல்பினோ ரெட் கோய் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னோடய ப்ரீடிங் பர்பஸுக்காக தான் இப்போ வச்சுருக்கேன். எப்படியும் நம்ம ப்ரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் என்கிட்ட வந்து ஃபீமேல் வந்து ஒரு 8 குட்டி போட்டு ஃபீமேல் இறந்து போச்சு. ஸோ அதில் உள்ள குட்டிகள் தான் இப்போ வளர்ந்து அடல்ட்டு ஸ்டேஜ் நெருங்கிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இதில் வந்து 2 ஃபீமேல் தான் வந்திருக்கு, மிச்சம் 4 மேல் தான் வந்திருக்கு. இதை நம்ம ப்ரீடிங்க்கு கொஞ்சம் சீக்கிரமே செட் பண்ணி இதோட குட்டிகள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் கோல்டு இப்போதைக்கு கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. ஆனால் இதில் பேரண்ட் சைஸுன்னு பார்த்திங்கன்னா 1-2 பேர் தான் கிடக்குது. அதில் நான் ஒரு பேர் எடுத்து செப்பரேட் பண்ணி போட்டிருந்தேன். அதுவும் நிறையா குட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் குட்டியை செப்பரேட் பண்ணிட்டு பேரண்ட் சைஸை இதில் போட்டிருக்கேன். அதோடய வீடியோவும் இதில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நாங்கள் ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 25 குட்டி போல் எனக்கு கிடச்சிருந்து. ஸோ இது தனியாக எடுத்து போட்டதுனால இவ்வளோ குட்டிகள் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் குட்டிகளை தனியாக எடுத்துகிட்டு பேரண்ட் சைஸை அதோட நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டோம். இப்போ குட்டி எல்லாமே இந்த ஒயிட் டப்பில் தான் கிடக்குது. அப்புறம் நம்ம என்ன ப்ரீடிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ரெட் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 50 குட்டி நம்ம எடுத்துருப்போம். ஸோ இப்போ ஃபுல் ரெட் குட்டி நிறையா வந்துருச்சு. ஆனால் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி சேல்ஸுக்கு வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபுல் ரெட் குட்டி இப்போ நம்ம 2 ஃபீமேல் வச்சுருந்தோம். ஸோ ஒரு ஃபீமேல் தான் இப்போதைக்கு குட்டி போட்டிருக்கு. இன்னொரு ஃபீமேல் வந்து குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அதை கூட இன்றைக்கி நான் லைவில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பேரண்ட் சைஸ் எடுத்து அதோட டேங்கில் விட்டுருவோம். இந்த குட்டி எல்லாமே நம்ம வந்து வேற ஒரு டப்பில் தான் போட்டிருக்கோம். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம 4 பேரண்ட்ஸ் கப்பி செட் பண்ணியிருந்தோம். அதில் 2 தான் குட்டி போட்டிருக்கு. இன்னும் 2 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.